ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஹெல்த்தியான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது. எடையை வந்து நல்லா குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே டைமில் நமக்கு நல்லா ஹெல்த்தாக இருக்கணும், சுகர் வந்து ஏறவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கோதுமையை வந்து பல விதத்தில் வந்து பயன்படுத்துவாங்க. கோதுமை ரவையை வச்சு தான் சுவையான ஒரு கிச்சடி செய்ய போகிறோம். ஆயிலும் வந்து ரொம்ப கம்மியாக, நெய்லாம் பயன்படுத்தாத. இப்போ 2 கிளாஸ் இதில் தலை தட்டி வச்சுருக்கேன் கோதுமை ரவை. இப்போ இதில் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். மொத்தம் வந்து 3 கிளாஸு. இதில் கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா நம்ம வாசனை வர வரைக்கும் கோதுமை ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், கோதுமை ரவை போட்டாச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விடுறேன். ரவை இப்போ வறுக்க வறுக்க நல்லா வாசம் வரும். வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கணும். நல்லா செவந்து போகக்கூடாது. திட்டமாக வந்து ஒரு கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம வந்து கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா வாசம் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கோதுமை ரவையை நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். கரெக்டாக ஒரு 4 நிமிஷம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த நம்மளுடைய கிச்சடிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை ரவை கிச்சடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 7 பச்சை மிளகா இது போல் வந்து நீள்வாகில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரம் இது குறைவாக தான் இருக்கும். இன்னும் காரம் கம்மியாக வேணும்னா இன்னும் பச்சை மிளகாவோடைய அளவை கம்மி பண்ணிக்கோங்க. 15 பல்லு பூண்டு, கறிவேப்பிலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் இன்னும் வாயு தொந்தரவு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரே ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டு. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலப்பருப்பு 3/4 டீஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன். பிரிஞ்சி இலை 1 டீஸ்பூன், சோம்பு, 2 லவங்கப்பூ, 1 நட்சத்திரப்பூ, 2 மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சோண்டு, ரோல் பட்டை. எப்பவுமே மருத்துவ குணம் வாய்ந்தது. பட்டையாக இருக்கிறது வாங்காதீங்க, ரோலாக இருக்கும். இது போல் உடச்சி எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. 1/4 டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வந்ததும் லைட்டாக செவந்து வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பருப்பு நல்லா பொன்னிறமாக வரும். இல்லைன்னா பருப்பு நமக்கு செவந்து போயிடும் அதிகமாக. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாமே வந்து சேர்த்தாச்சு. இது நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். செவந்து வந்தோடனே கொஞ்சம் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்து லைட் பிங்காக வந்துடுச்சு. இது நமக்கு போதும், பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை. வெஜிடபிள்ஸ் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கூடவே நமக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் காய், வெங்காயம் எல்லாமே வதங்கி வந்துடும். நம்ம அளவு தண்ணி வைக்கும்போது உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். கல்லுப்பு எப்பவுமே வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. சால்ட்டை மட்டும் கொஞ்சமாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் வதங்கினா போதும். அளவு தண்ணி வச்சுக்கலாம். 1 கிளாஸ் கோதுமை ரவைக்கு நான் கரெக்டாக 2.25 கிளாஸ் தண்ணி வைக்க போகிறேன். 3 கிளாஸ் நம்ம அளந்து எடுத்தோம் இல்லையா, இதுக்கு வந்து கரெக்டாக 7.25 கிளாஸ் தண்ணி. 7.25 கிளாஸ் தண்ணி வச்சோம்னா நல்லா அருமையாகவும் திட்டமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிளாஸு இதுக்கு கோதுமை ரவைக்கு 2.25 கிளாஸு தண்ணி வச்சுக்கிட்டா போதும். இப்போ இதை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். குக்கரில் 1 கிளாஸு ரவைக்கு நம்ம கரெக்டாக 2.25 கிளாஸ் தண்ணி வச்சோம்னா கரெக்டாக 7.25 கிளாஸ் தண்ணி வருது. 7.25 கிளாஸ் தண்ணி நான் வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம பார்த்துட்டு லாஸ்ட்டில் நம்ம இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். உப்பு இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு பார்த்துட்டு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய கோதுமை ரவையை சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டுட்டு கரெக்டாக 3 விசில் விட்ட உடனே கரெக்டாக வெயிட் விழுந்தவுடனே நம்ம எடுத்துக்கலாம். 3 விசில் போதும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வந்து கொதிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையை இதோடு சேர்த்து வெயிட் போட்டு மூடிட்டு 3 விசில் வந்தோடனே வெயிட் விழுந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நமக்கு நல்லா அருமையான சுவையான கோதுமை ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ் நல்லா அருமையான தேங்காய் சட்னி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே தட்ட மறக்காதீங்க. பாய், தேங்க்யூ.